ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சுலபமா சுவையா சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்க காலையில செஞ்சு மத்தியானம் கொடுத்து விட்டா கூட காஞ்சி போகாம இருக்கிறதுக்கு உண்டான டிப்ஸுமே நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். நான் டெய்லி செய்கிற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் பாதி டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இதை 2 முறை நல்லா கழுவிட்டு அரிசியும் பருப்பும் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி பருப்பும் நல்லாவே ஊறி வந்திருக்கு. அரிசியும் பருப்பையும் தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து குக்கரில் போட்டுடலாம். 1.5 டம்ளர் அரிசியும் பருப்புக்கும் நான் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து குழஞ்சி வரும். இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 7 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இதை 3 விசில் விட்டு எடுத்துருவோம். அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வந்தால் தான் சாம்பார் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடட்டும். இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போது சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி அதோட லேயராக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நான் முருங்கைக்காய், முள்ளங்கி, கேரட், கத்திரிக்காய், அவரைக்காய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்ககிட்ட எந்த காய்கறி இருக்கோ நீங்கள் எதை விருப்பப்படுறீங்களோ அதை போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். காய் வேகும் போதே உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டோம் அப்படின்னா தான் காயில் நல்லா காரம் உப்பெல்லாம் பிடிச்சிருக்கும். இதில் நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். அப்போ காய் வேகும் போதே நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லா வந்திருக்கும். காய் எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் வேகிறதுக்கு விட்டுடலாம். ஒரு 75% காய் நல்லா வெந்து வரணும். நான் ஒரு 15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன். காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இனி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் காய் நல்லா வேகட்டும். அப்போ தான் காய் நல்லாவே வெந்து வரும். நல்லா அந்த நறுக்குன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அரிசி பருப்பு இதுவும் நல்லா வெந்திருக்கு. கரண்டி வச்சு இதை நல்லா கலந்துடுங்க. ஊற்றின தண்ணிக்கு நல்லாவே மசிஞ்சு வரும். நான் செய்கிறது போலவே அரிசி பருப்பையும் நல்லா இது போல் தக்காளியும் பாருங்க நல்லா கொஞ்சம் முழுசாக இருக்குது. அதை நல்லாவே மசிச்சு விட்டுக்கலாம். காயும் பார்த்தோம்னா நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் நல்லா கொதிச்சிருக்கு. இதில் வேக வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டுடலாம். சாதத்தை காயோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். தனித்தனியாக நிற்கக்கூடாது. அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ஒன்று போல் மர்ஜ் ஆகிட்டு இருக்கணும். நல்லா இது போல் கலந்துட்டுட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நான் 1 டம்ளர் அளவு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இது போல் வடித்து சேர்த்திக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர். கடைசியாக சாம்பார் பவுடர் சேர்த்தணும் அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும்.
இந்த ஸ்டேஜ்லேயே புளி தண்ணியும் சேர்த்திருக்கறனால நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகி நல்ல அந்த புளிப்பு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்தை நான் செய்கிறது போலவே கரண்டியில் கீழே இருந்து மேலே எடுத்து நல்லா கலந்துட்டுக்குங்க. எல்லாம் நல்லா கலந்த உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசி டச்சுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். கடைசி அப்படி நெய் சேர்த்தும் போது நல்ல ஒரு வாசனை இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு ஒரு முறை நல்லா அப்படியே கலந்துட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கம கமன்னு நெய் வாசனையோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கடைசியாக நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துட்டு கூட இது போல் ஊற்றி விட்டுக்கலாம். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே சாம்பார் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.